இப்போ வந்து நம்ம வந்து கன்னி ராசி பார்க்குறோம். சரி. ஏன்னா, என் பசங்களும் கன்னி கன்னி ராசி. ராசி தான். நெறைய நானும் எனக்கு கன்னி தெரியும். ராசி தான். நீங்களும் கன்னி நானும் ராசி. கன்னி ராசி தான். கேமராமேன் கன்னி ராசி. கேமராமேனும் கன்னி ராசி தான். நமக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் கன்னி கன்னி ராசியில ராசியில இருக்காங்க. நெறைய பேர் இருக்கு. ஏன்னா, இப்ப அந்த கன்னி ராசி எல்லாம் வந்து இவ்வளோ ராசிய பார்க்கும்போது, எங்க ராசி எப்ப சொல்வீங்க? அப்படின்னு கன்னி கண்டிப்பா ராசி. அது அந்த ஒரு இது இருக்கும். ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த கன்னி ராசி எப்படி இருக்கும்? ஓகே. பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த புதிய வருஷத்துல வருது. வாகனம், வீடெல்லாம் கண்டிப்பா வாங்குற தாராளமா. யோகம் ஏன்னா இருக்கு. இந்த வருஷத்துல வரக்கூடிய ம். இப்ப சனி பயிற்சி கண்டகச்சனி அடுத்தது இப்ப உங்களுக்கு குரு பயிற்சி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ம். எந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு உச்சமாறார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுக்கு உச்சமாறார். ம். ஒரு படி உங்களை மேலதான் தூக்கி வைக்குமே தவிர ம். உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். நட்சத்திரம் அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பு. ஓ. அப்படி இல்லைன்னா பிறந்த கிழமையில போனாலும் சிறப்பு. ம். இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் இதா இல்லை அப்படின்னு சொன்னா கரி நாள் மரண யோகம் இல்லாம ம். நல்ல நாளா பார்த்து முகூர்த்த நாளாகவும் இருக்கலாம். போயிட்டு வந்தேன்னா சிறப்பு. அது ஒரு கண்டிப்பா அந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். ம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. நம்ம நிறைய ராசிகள் பார்த்துட்டே தான் பார்த்துட்டே வரோம். வரோம். ஒரு ராசி. இப்போ வந்து நம்ம வந்து கன்னி ராசி பார்க்குறோம். சரி. ஏன்னா, என் பசங்களும் கன்னி கன்னி ராசி. ராசி தான். நிறைய நானும் எனக்கு கன்னி தெரியும். ராசி தான். நீங்களும் கன்னி நானும் ராசி. கன்னி ராசி தான். கேமராமேன் கன்னி ராசி. கேமராமேனும் கன்னி ராசி தான். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கன்னி கன்னி ராசியில ராசியில இருக்காங்க. நிறைய பேர் இருக்கு. ஏன்னா, இப்ப அந்த கன்னி ராசி எல்லாம் வந்து இவ்வளோ ராசிய பார்க்கும்போது, எங்க ராசி எப்ப சொல்வீங்க? அப்படின்னு கன்னி கண்டிப்பா ராசி. அது அந்த ஒரு இது இருக்கும். ஆமா, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வெயிட் இருக்கும். பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த கன்னி ராசி எப்படி இருக்கும்? ஓகே. கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதுமா கன்னியா ராசிக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து என்னன்னா உண்மையிலேயே அந்த உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி, இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு எக்ஸலண்ட் ராசி. ஸோ வந்து அதுல குறையே இல்லை. எக்ஸலண்ட் ராசி கன்னியா ராசி. ரொம்ப வந்து கோவப்பட மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. கோவப்படுவாங்க, படுவாங்க. பயங்கரமா கோவப்படுவாங்க. காரணம் இல்லாம காரணம் இல்லாம கோவப்படுவாங்க. கோவம் நிறைய வரும். கோவம்லாம் நிறைய வரும். நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு. அது எல்லாமே உண்டு. ஓகே. ஆனா இந்த கன்னி ராசிக்காரங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா லைஃப் எங்கேயோ போயிடும். அது நான் சொல்லுவேன். கன்னி ராசிக்காரங்களை இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி அவங்க எங்கேயோ டாப்ல அவங்க இறக்கப்படுற மாதிரி எல்லாம் யாரும் இறக்கப்பட முடியும். கன்னி ராசிக்காரங்க அவ்வளவு யாரா இருந்தாலும் உடனே இறக்க குணம். நீங்க யாரும் கஷ்டப்படுற உடனே அவங்களுக்கு இறக்க குணம். இந்த சைடு வந்தாங்க நான் உடனே உங்களுக்கு நான் பண்றேன் எல்லாமே உடனே செய்வாங்க. அந்த அளவுக்கு இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கன்னியா ராசிக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான பழக்க வழக்கங்கள். என்னென்ன இந்த சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்கு. அதே போல அஸ்த நட்சத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுற நட்சத்திரம் சித்திர கன்னி. அவங்க தான் கொஞ்சம் லைஃப்லயும் சரி, வேலையிலயும் சரி, பண விஷயத்திலும் சரி, ஆதியிலையும் சரி, அந்தத்திலையும் சரி, அப்புறமும் சரி, இவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஹஸ்தம் கன்னி வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத தே வில் கிரியேட். அந்த அளவுக்கு நல்ல எக்ஸலண்டான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி இவங்களுக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் தான் பாடம். வாழ்க்கையில இவங்க வந்து அனுபவம் தான் பாடம். ஸோ இந்த மாதிரி இருக்கு ரைட். இந்த மாதிரி ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த பிரபவ வருஷம் சொல்லும் போது கஷ்டம் கடந்து வெற்றி வரும் வருடம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் காத்திருந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்க போறது உண்மையிலே நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும் போது ஏன் நான் அது இன்னும் முக்கியமா நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து கன்னியா ராசி அதுக்கு நேர் இது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. நீங்க சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரிதான். இனிமேல் நீங்க எது செஞ்சாலும் யோசிச்சு நிதானிச்சு செய்யணும். அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் செய்தால் லைஃப் நல்லா இருக்கும். எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க அவசரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள், மற்ற விஷயம் சில பேருக்கு இந்த வருஷத்துலேயே வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு புது வீடு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கார் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல கண்டிப்பா தாராளமா. ஏன்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய இப்ப சனி பயிற்சி கண்டகச்சனி அடுத்தது இப்ப உங்களுக்கு குரு பயிற்சி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு உச்சமாறார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுக்கு உச்சமாறார். ஒரு படி உங்களை மேலதான் தூக்கி வைக்குமே தவிர
உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். இது வந்து எப்பத்துல இருந்து நல்லா இருக்கு? ஜூன் மாசத்துல இருந்தே நல்லா, ஜூன்ல இருந்தே, தமிழ் புது வருஷம் பிறந்து ஜூன்ல இருந்தே கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த அவங்க என்ன அவங்களுடைய விஷயம், அந்த தெய்வ வழிபாடுகள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். உடல்நிலையில கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கணும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். உடல்நிலையில என்ன ஏதாவது பாதிக்கும்? உடல்நிலையில ரொம்ப அதிகமா பார்த்துக்கிறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபி சம்பந்தமானது, சுகர் சம்பந்தமானது, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி வலியெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல தாமதமான விஷயங்கள் கைகூடி வரும். என்னென்ன விஷயம்லாம் உனக்கு தாமதமா இருக்கோ அதெல்லாம் உனக்கு கைகூடி வரும், எல்லாம் கூடி வரும். கண்ணீரை துடைத்து சிரிக்க வைக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு சிரிப்பும் உன்னுடைய வாழ்க்கையில இனி வரும். ஸோ நீ நன்னா இருப்ப. புதிய வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும். நீ கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு அடுத்த லெவலுக்கு நீ ரெண்டாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் உனக்கு சக்சஸா இருக்கும். இப்போ உனக்கு ப்ராப்ளமே ஸ்ட்ரெஸ்ஸே உனக்கு எதில் அப்படின்னு கேட்டா ஒர்க்ல உனக்கு நிறைய இருக்கும். ஒன்று, நீ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஒர்க்ல இருந்து உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து நீ இதுக்கப்புறம் நீ அதில் மட்டும் நீ கேர்ஃபுல்லாக இருந்தா புது முயற்சி எல்லாம் என்ன பண்ண சக்ஸஸாக வரும். அதெல்லாம் சக்ஸஸாக வரும். அதெல்லாம் கன்னியாராசிக்காரங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. வேலை விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அந்த நீங்கள் விட்ட சான்ஸ் இப்போ திரும்ப வரும். அந்த அளவுக்கு இருக்கும். ப்ரொமோஷன் அல்லது புதிய வாய்ப்பு நிச்சயம். இப்போ அதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் ஷாக். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும். ஸோ அதிலெல்லாம் வந்து நிறையா இருக்கும். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல நம்பிக்கை வைத்தவர்களிடம் ஏமாற்றம் வரலாம். அவசர முடிவை தவிர்க்க வேண்டும். உடனே டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் பார்த்து டிசிஷன் எடுத்தா நல்லது. அவசரப்பட்டு எடுக்க யார் மேலேயும் அதிகமா நம்பிக்கை வைக்காதீங்க. ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. ரொம்ப ஆள் எப்படி யாரை எப்படி வச்சுக்கலாம், எப்படி நம்பிக்கை வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணினா நல்லது. மெதுவாக சென்றாலும் அதாவது வந்து அவங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்யான இடம் அடைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பொறுமையா போனாலும் உண்மையான இடத்துக்கு நீ கரெக்டா அந்த இடத்துக்கு நீ வந்துடுவ. அதனால உன்னால சக்சஸ் பண்ண. இந்த பொறுமைக்கு கன்னியா ராசிக்காரர்கள் ஒரு உதாரணம். பொறுமையா இருப்பாங்க. நீ சரி என்ன நடக்க சரிமா பார்ப்போம், என்ன நடக்க நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாமே வந்து அந்த அம்சம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அவங்க பரிகாரம், அதே போல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஏதாவது அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் அவங்க கண்டிப்பாக மாணவர்கள்லாம் படிப்பு மாணவ மாணவிகள் படிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு துறையில் நல்ல சிறப்பாக வருவாங்க. இப்போ அந்த ஒரு நல்ல யோகமாக வரும். பரதநாட்டியம் இதெல்லாம் சொல்கிறாங்களே அதிலெல்லாம் நல்ல படிப்புலாம் என்னென்ன வருவாங்க. மார்க்ஸ் எல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் சில விஷயத்தில் மாணவ மாணவிகள் ஃப்ரெண்ட்ஸு சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். தனக்கு மிஞ்சினதுதான் தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களை நீ செய்யணுமா, நீ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் செய்யணுமா, முதல்ல ஒன்று நீ எப்படி என்னென்ன பண்ண, அதுக்கப்புறமா உனக்கு டைம் இருக்கும்போது யோசனை பண்ணிட்டு செய். அது மாதிரி பரிகாரம் ஏதாவது பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு அவங்க அவசியம் போகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருமேனிநாதர் கோவில். கண்டிப்பாக ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் திருமேனிநாதர். திருச்சுழி அப்படிங்கிற ஊரில் இருக்குது திருமேனிநாதர். அதுவும் ஹஸ்த நட்சத்திரம் அது கும்பகோணம் கிட்டேயோ தஞ்சாவூர் கிட்டேயோ இங்கே தான் இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நம்ம திருச்சுழி திருமேனிநாதர் அப்படின்னு பேர். ஹஸ்த நட்சத்திரம் அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா பிறந்த கிழமையில போனாலும் சிறப்பு. இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் இதாக இல்லை அப்படின்னு சொன்னால் கரி நாள் மரண யோகம் இல்லாமல் நல்ல நாளாக பார்த்து முகூர்த்த நாளாகவும் இருக்கலாம். போயிட்டு வந்தேன்னா சிறப்பு. அது ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதே போல் கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்போது கூடியமான வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். கன்னியாராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ இனி அடுத்த லெவலுக்கு நீ போகணும், உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம், கல்யாணம், உனக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அடுத்தது உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுமா, இந்த மந்திரத்தை நீ சொல்லு. வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவ. இந்த மந்திரத்தை நீ கண்டிப்பா சொல்லு. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இது 2 வரி, அதிகபட்சம் 3 வரி தான் இருக்கும். இந்த ஸ்லோகத்தை நீ சொல்லு. கன்னியா ராசிக்காரர்கள் இதை கண்டிப்பா சொல்லணும். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. உன்னால முடிஞ்சா 36 தடவை சொல்லு, 108 தடவை சொல்லு, தினமுமே சொல்லு. இது 7000 டைம்ஸ் தாண்டி எடுத்து அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்லோகத்தை எத்தனையோ வியூவர்ஸ் இதை பார்த்து சொல்லி இன்னைக்கு நான் ஒரு படி மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எதுவுமே குரு மூலமா கத்துக்கணும்னு சொல்லலாம். மாதா பிதா குரு குரு தெய்வம். தெய்வம் குரு காட்டக்கூடியதுதான் தெய்வத்துக்கு. தெய்வம் நேரடியா இறங்கி வந்து நீ இதை பண்ணு செய்யலாம் சொல்லாது. யாராவது குரு மூலமாக நீ இதை சொல்லுப்பா, இதை பண்ணுப்பா, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதை நீ சொல்ல வாழ்க்கையில மேல வருவ. நன்றி ஐயா. நன்றி. அந்த மந்திரம் மட்டும் மெயினா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்லோகம் சொல்லுங்க. கன்னியா ராசிக்காரர்கள் நல்ல மேல வருவாங்க. கன்னியா ராசிக்காரங்க அத்தனை பேரும் அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அவர் சொன்ன கோவிலுக்கு போங்க, பொறுமையா இருங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்தம் கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நன்றி.